என் பேர் சமிதா. நான் விஸ்கான்சின் சன் பிரேரி தமிழ் பள்ளியில 2வது நிலை படிக்கிறேன். என்ன தேனி, காலங்காத்தாலே வந்துட்டியே? ஆமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை பார்த்தா ரொம்ப உழைப்பாளி போல இருக்கே. இவ்ளோ சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறீங்க? அதுவா, சொல்றேன் கேளு. நான் ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்க பறப்பேன். நான் ஒரு நாளைக்கு 1000 பூக்கள் மேல உட்காருவேன். 1000 பூக்களா? இந்த குட்டி சிறகுகளை வச்சா? ஆமா, என் குட்டி சிறகுகள் ஒரு வினாடிக்கு டிக் டிக் டிக்னு 200 முறை அடிக்கும். அடேங்கப்பா, நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமே. ஓய்வா? இல்ல இல்ல, என் வேலை ரொம்ப முக்கியம். நான் இல்லைன்னா இந்த உலகமே பாதிக்கப்படும். உலகமே பாதிக்கப்படுமா? எப்படி, கொஞ்சம் சொல்றியா? நான் ஓம் மேல உட்காரும் போது என் கால மகரந்த தோல் ஒட்டிக்கும். அதை நான் அடுத்த போக்கு எடுத்துன்னு போவேன். சரி, அதனால என்ன ஆகும்? அப்பதான் புதிய பூக்கள் பூக்கும், காய் மற்றும் கனிகள் காய்க்கும். சரி, இதெல்லாம் நீங்க பண்ணலைன்னா என்னதான் நடக்கும்? இதெல்லாம் நான் பண்ணலைன்னா மனுஷங்களுக்கும் உணவே இருக்காது. நீங்க என்ன பண்ணுவேன் சூரியகாந்தி? நான் மரங்களோட சேர்ந்து காற்றில் பிராணவாயுவை விடுறேன். அதை தான் மனிதர்கள் எல்லாரும் சுவாசிக்கிறார்கள். சரி தேனி, நம்ம 2 பேரும் நம்ம வேலைய பத்தி பேசினோம் இல்லையா? மனிதர்கள் இயற்கைக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்றியா? சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணினா போறோம். மரங்கள் வளர்க்கலாம், பறவைகளுக்கு உணவு போடலாம், நெகிழி குப்பைகளை குப்பை தொட்டில போடலாம், தண்ணீரை வீணாக்காம பாதுகாக்கலாம். இப்படி சொல்லிண்டே போலாம். மிக சரியா சொன்னீங்க தேனி. இயற்கை என்பது ஒரு குடும்பம். அதில் நம் எல்லோரும் ஓர் அங்கம்தான். நீங்கள் தான் எங்களோட நம்பிக்கையே. இயற்கை காப்போம், பூமியை பசுமையாக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.